பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம். 2 Corinthians chapter 9 verse 15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். Thanks be to God for his indescribable gift. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வருஷத்துடைய கடைசி நாளுக்குள்ள நம்ம வந்துட்டோம். 2025வது ஆண்டு கடைசி நாளுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். டிசம்பர் 31வது தேதிக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாள்ல நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம கேட்காத அநேக காரியங்களை ஏசப்பா நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியத்திலலாம் ஏசப்பா அற்புதங்களை செய்திருக்கிறார். ஏசப்பா அவ்வளோ நன்மைகளை இந்த ஆண்டு நமக்கு செய்திருக்கிறார். அந்த நன்மைகளுக்காக நம்ம என்ன செய்யணுமா? நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துனீங்களா? வருஷத்தோடைய கடைசி நாளுக்குள்ள வந்துட்டோம். நன்றி செலுத்துங்க. நம்ம கேட்காத காரியங்களை கூட ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க. நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சின்ன காரியத்துல இருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் நம்மளுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து, அநேக உயர்வுகளை கொடுத்து, அநேக காரியங்களை நம்ம சோர்ந்து போயிருக்கும் பொழுது நம்மளை பலப்படுத்தி நம்மளை நிலைநிறுத்தி இருக்கிறார். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். தேவையான எல்லாவற்றையும் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அதனால வருஷத்துடைய கடைசி நாளுக்குள்ள வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லா காரியத்தையும் நீங்க நினைவு கூர்ந்து, ஏசப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேனப்பான்னு சொல்லி நீங்க எல்லாரும் நீங்க நன்றி செலுத்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க. நீங்க அவர் செய்த நன்மைகளுக்காக நீங்க அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அநேக காரியங்களை செய்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா அவங்க நினைச்சதுக்கும் மேலான ஆசீர்வாதங்களை கொடுத்து பிள்ளைங்களை சந்தோஷமாக வழி நடத்தி கொண்டு வரீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா எந்த ஒரு தீங்கும் வராதபடி பாதுகாத்தீங்க. அநேக மனுஷங்க விரோதமாக எழும்புனாங்க, ஆனாலும் நீங்க பிள்ளைங்களை பாதுகாத்தீங்க. நன்றி செலுத்துகிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா நம்மளுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க. தொடர்ந்து ஏசப்பாவுக்காக அநேக காரியங்கள் செய்யணும்னு சொல்லி நீங்க அநேக காரியங்கள் நீங்க செய்யுங்க. நிச்சயம் அவர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்க போக போறீங்க. அதற்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்கும். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed day.